பொதுவாக ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வெளியே வந்துக்கிட்டு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருமே வழக்கமாக செஞ்சுட்டு இருக்க ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம மொபைலோட நோட்டிஃபிகேஷன் எப்படி ஸ்வைப் பண்ணி எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதை இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ சுலபமாக அதுலேயும் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது, இந்த மாதிரி மொபைலோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து விட்டா இந்த மாதிரி நமக்கு தேவையான அப்ளிகேஷனை இந்த நோட்டிஃபிகேஷன் பார்ல செட் பண்ணி வைக்கலாம். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா செம ஸ்டைலிஷா இருக்குல்ல. இது மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இத மாதிரி எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி செட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் செய்யும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். இந்த மேல இந்த ஒரு பட்டன் ஆஃப்ல இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 பட்டன் வந்து பிளாங்கா இருக்கும். சோ ஒவ்வொரு பட்டன் இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண அப்ளிகேஷனை இந்த பட்டன்ல இந்த மாதிரி ஷார்ட்கட்டா நம்ம வந்து செட் பண்ணி வைக்கலாம். பாத்தீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதை நம்ம செட் பண்ணி விடக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கிடையாது, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு டேப் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட்ஸை கூட நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல அந்த அப்ளிகேஷன் இங்கே வந்து செட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பேர் ரோ அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டாக அது வந்து 5 அப்ளிகேஷன் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இதில் நமக்கு வந்து மேக்ஸிமம் 8 வரைக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8 கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா 8 அப்ளிகேஷன் செட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா அட்ராக்டிவா இருக்க ஒரு அப்ளிகேஷன் தான். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸை இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆசைப்பட்டு ஒரு மொபைலை வாங்குவோம். ஆர்வ கோளாறுல ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஏத்தி கொஞ்ச நாள்ல மொபைலோட மெமரி இத மாதிரி ஃபுல் ஆயிரும். சோ பாத்தீங்கன்னா அது மொபைலே சொல்லும், என்னால ரொம்ப லோடு தாங்க முடியாதப்பா, தேவையில்லாத போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிரப்பா அப்படின்னு. ஏன்னா மொபைலால ஓரளவுக்கு தான் அதுல லோடு தாங்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்வ கோளாறுல ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் அது இது எல்லாம் ஏத்தி மொபைலோட வயத்தை வீங்க வச்சிருவோம். சோ இந்த ஓவர்லோடு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு, ஒரே போட்டோ ஒரே வீடியோ இல்ல ஒரே ஆடியோ நம்ம மொபைலோட ஃபைல் மேனேஜர் கேலரியில வேற போல்டர்ல இருக்கும். சோ அதை நம்ம மொபைலோட ஃபைல் மேனேஜர்ல தேடி கண்டுபிடிச்சு டெலிட் பண்றது அப்படின்னு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மொபைல் கேலரிலையும் எவ்வளவு போட்டோஸ் எவ்வளவு வீடியோஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இதே போட்டோ 2 இடங்கள்ல இருக்கு, அதே மாதிரி ஒரே ஃபைல் வேற போல்டர்ல இருக்கும். அதை தேடி எடுத்து டெலிட் பண்றது அப்படின்னு சாதாரண விஷயமே கிடையாது. சோ இதுக்கு நாம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணா ஒரே போட்டோ அல்லது ஒரே வீடியோ அதாவது ஒரே மீடியா எந்தெந்த போல்டர்ஸ்ல இருக்கோ அதுவே தேடி கண்டுபிடிச்சு நமக்கு தந்துரும். இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் செய்யும் போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இமேஜஸ் மட்டும் கிடையாது, ஒரே ஆடியோ ஒரே மாதிரியான வீடியோ டாக்குமெண்ட்ஸ் ஏபிகே அது மாதிரி ஃபைல்ஸ் இதெல்லாம் வேற ஃபோல்டர்ஸ்ல இருக்குது அப்படின்னா நாம தேடி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் இமேஜஸ் நான் கிளிக் பண்றேன், அனலைஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு 10 செகண்ட் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவாவே தேடி எடுத்து ஒரே மாதிரியான போட்டோஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு தேடி பொறுக்கி கொண்டு நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா ஒரே போட்டோ 3 இடங்கள்ல இருக்கு. அது என்ன செய்யும், ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு எத்தனை போட்டோ அதே மாதிரி இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கும். அது எதுக்குன்னா இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதுல 2 போட்டோ இருக்கு, ஒரு போட்டோ உயிரோட விட்டு வச்சிருக்கு, ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனை போட்டோஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 4 போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு போட்டோ விட்டுக்கிட்டு மீதி 3 போட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கும். எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா இதுல 3 போட்டோ இருக்கு, 1 விட்டுட்டு 2 செலக்ட் பண்ணிருக்குல்ல. எதுக்கு அப்படின்னா 1 மட்டும் நமக்கு போதும், மீதி 2 நமக்கு தேவை கிடையாது. ஆனா அது வந்து தேவையில்லாத டூப்ளிகேட் ஃபைல், அது வேற லொகேஷன்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து வேற லொகேஷன்ல இருக்கு, இது வேற லொகேஷன்ல இருக்கு. ஒவ்வொரு போட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 KB, சில போட்டோ 1 MB, சில போட்டோ 1.5 MB, இந்த மாதிரி சைஸ் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2 GBக்கு ஆயிரும். மொத்த ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 303 ஃபைல்ஸ் டூப்ளிகேட் ஆட்டு இது வந்து ஃபைண்ட் ஆயிருக்கு. ஸோ 303 ஃபைலையும் அது செலக்ட் பண்ணி வச்சிருக்குல்ல, இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்க சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 MB, அதாவது கிட்டத்தட்ட 30 MB வருது. இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஒரே கிளிக்ல நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 30 MB ஃப்ரீ மெமரி ஸ்பேஸ் வரைக்கும். செம்ம இருக்குல்ல. சொந்த ட்ரிக்கை நீங்க உங்க மொபைலை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, ஒரே கிளிக்ல எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது மட்டும் பாருங்க. அருமையான ட்ரிக். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண எல்லாருக்குமே நமக்கு இந்த ட்ரிக் தேவைப்படும். ஏன்னா நமக்கே தெரியாது ஒரே போட்டோ ஒரே வீடியோ எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணும்போது அவங்க மொபைல் டிஸ்பிளேல நம்ம ஒரிஜினல் நம்பர் தெரியக்கூடாது, அதாவது ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்கு, அதாவது திரும்ப யாராவது நமக்கு கால் செஞ்சா அந்த நம்பருக்கு கால் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நீங்க யாருக்கு கால் பண்றீங்களோ அவங்க மொபைல் டிஸ்பிளேல உங்க ஒரிஜினல் நம்பர் தெரியாது. நீங்க ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போது அவங்க மொபைல் டிஸ்பிளேல வேற நம்பர்ஸ் தெரியும். ஸோ அவங்களுடைய கால் ஹிஸ்டரியில போய் பார்த்தா கூட ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போது அவங்க மொபைல் டிஸ்பிளேல வேற நம்பர்ஸ் தான் அவங்க கால் ஹிஸ்டரியில இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு அவங்க திரும்ப கால் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த நம்பருக்கு கால் வராது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். இந்த ட்ரிக் செய்யக்கூடிய அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் செய்யும் போது
உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டயல் பேட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் செஞ்ச உடனே நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். எந்த நம்பருமே கொடுக்க வேண்டாம். நீங்க நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த நம்பர் கொடுத்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஒரிஜினல் நம்பர் கொடுத்து சில பேர் தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அவங்க யார் யாருக்கு கால் பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்களோட ஒரிஜினல் நம்பர் தான் தெரியும். ஸோ இது நம்பர் ஒரிஜினல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயல் பேட் இருக்கும். ஸோ இதுல இருந்துக்கிட்டு நீங்க யாருக்கு கால் பண்ணணும் அந்த கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் இருக்கும் அந்த நம்பர் டயல் பண்ணிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா கால் போயிடும். கீழே கிரெடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஸ்வைப் பண்றது மூலமா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 100 டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நம்பர் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வீடியோஸ் வாட்ச் பண்றது மூலமா மட்டும் அன்லிமிட்டடா கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட்ஸ்ல நமக்கு யாருக்கு வேணுமோ பேசிக்கலாம். எப்பவுமே அடுத்தவங்க மொபைல்ல என்ன இருக்கு இல்ல அடுத்தவங்க மொபைல நோன்றதோட ஆர்வமே தனி ஆர்வம் தான். அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வகையில நாம நம்ம மொபைல்ல போட்டிருக்கக்கூடிய ஸ்கிரீன் லாக்க நமக்கு தெரியாம யாராவது ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு என்ன ஆகும், ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்படி ஓபன் பண்ண பாஸ்வேர்டு தெரியலையா அப்படின்னு மொபைல் வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா நம்ம மொபைல் ஓபன் பண்ணி நார்மலா ஆப்ரேட் பண்ணுவோம். அவங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. சோ நாம நம்ம மொபைல் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா மூலமா நார்மலா செல்ஃபி எடுப்போம் தானே. ஆனா அதே ஃப்ரண்ட் கேமரால யாருக்குமே தெரியாத ஒரு சூப்பரான ட்ரிக் நம்ம இப்ப பண்ண போறோம். இதனால நமக்கு தெரியாம யாராவது நம்ம மொபைல் ஸ்கிரீன் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கேமரா அது யாரு அப்படின்றது நமக்கு காண்பிக்கும். இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால அந்த பாஸ்வேர்டை நான் கொடுத்து உள்ள போனேன். ஒரு 4 டிஜிட்ல ஒரு பாஸ்வேர்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். ஓப்பன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போய் உங்களுக்கு இதில் தேவையான செட்டிங்ஸ் நீங்க வந்து மாற்றி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி தேவையோ அது நீங்க மாற்றி வச்சுக்கலாம். இவ்வளவுதான் பண்ணணும். ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் செட்டிங்ஸ்ல போய் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கணும். அவ்வளவுதான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும். அதாவது டேன் ஆன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஆன் பண்ணி விடணும். இவ்வளவுதான் பண்ணணும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம மொபைல் வந்து நம்ம கையில இல்ல, நம்ம தூங்குறோம், இல்ல நம்ம பாத்ரூம் இருக்கும், இல்ல நம்ம மொபைல் நம்ம வேற யாருக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம மொபைல் யாராவது ஓபன் பண்ண ட்ரை பண்ணாங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க முடியல, ராங் பாஸ்வேர்டு வந்துச்சு. 2 தடவை ட்ரை பண்றாங்க முடியல. சோ பாஸ்வேர்டு தெரியலன்னு சொல்லி வச்சுட்டு போயிருவாங்க. சோ நாம நம்ம மொபைலை ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தெரியாம யார் யார் ஓபன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணி அதுல நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு, நம்ம ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணோம்ல, சேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்து ஓபன் நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாம யார் யார் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவங்களுடைய போட்டோ, எந்த டைம் ஓப்பன் பண்ணாங்க, எந்த டேட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இதனால நம்ம மொபைல் ஸ்கிரீன் லாக்ல இருக்கும்போது நம்ம மொபைல் ஃப்ரண்ட் கேமரால இப்படி ஒரு ட்ரிக் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றது யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இது உங்க மொபைலை நீங்க சேஃப்டியா யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலான கிளாக் மாதிரி தானே இருக்கு. நம்ம மொபைலில் கரண்ட் டைம் என்னவோ அந்த டைம் தான் இதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ யாராவது மொபைல் எடுத்தாலும் நார்மலாக என்ன டைமோ அதான் ஓடிக்கிட்டு இருக்கும் சொல்லிட்டு இதில் என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருவாங்க. இதில் நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. என்ன எந்த ஒரு ஆப்ஷனோ செட்டிங்ஸோ எந்த ஒரு பட்டனோ எதுவுமே இல்லை அப்படிதானே. ஆனால் இது ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த மிடில் பட்டன் இருக்குல்ல, அந்த மிடில் பட்டன் இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 2 உள்ளும் ஒரே இடத்துல சேர்ந்துரும். ஸோ பிரியமுள்ள ஒரு முக்கியமான இடம், அதாவது ஒரு முக்கியமான நம்பர், அது என்ன சீக்ரெட் நம்பர் அப்படின்றது நமக்கு முன்னாடி தெரியும். அதே மாதிரி இந்த சின்னமுள்ள ஒரு சீக்ரெட் நம்பர் மிடில் இருக்கிற இந்த பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துரும். இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அப்படின்னு. சோ இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போனீங்கன்னா இது ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். பிளஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் கேலரியில உங்களை தவிர வேற யாரும் ஒரு சில இமேஜஸ் பார்க்க கூடாது நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த இமேஜஸ் இங்க நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி பேக்ல வந்துகிட்டு வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்கன்னா அதே மாதிரி பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்க மொபைல் கேலரியில இருக்கிற சீக்கிரட்டான வீடியோஸ் யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்க நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கும் மேல ஆடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல அதே மாதிரி பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்க மொபைல் கேலரியில இருக்கிற சீக்கிரட்டான ரெக்கார்டிங்ஸ், இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இல்ல ஒரு முக்கியமான வாய்ஸ் மெசேஜஸ், ஒரு கால் ரெக்கார்டிங்ஸ் நமக்கு மட்டும் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், கால் ரெக்கார்டிங்ஸ் வந்து இங்க வந்து நீங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இன்க்ளூடிங் டாக்குமெண்ட்ஸ். யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா நார்மலான டைம் என்னவோ அந்த டைம், கரண்ட் டைம் என்னவோ அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். யாருக்கு எந்த டவுட்டும் வராது. ஸோ இதை மாதிரி செட் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் பண்ணும்போது ஸோ உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பாஸ்வேர்டு செட் பண்றதுக்கு அதே மாதிரி இந்த மிடில் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெரிய முள்ள உங்களுக்கு எந்த இடத்துல எந்த நம்பர்ல வைக்கணும் அந்த நம்பரை செலக்ட் பண்ணிடும். பாத்தீங்கன்னா இது 7 நம்பர்ல வச்ச உடனே 7ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கரெக்டான நம்பர் அது அப்படின்றது இந்த நம்பரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது அந்த நம்பரை கரெக்டாக பார்த்துடுங்க. அதே மாதிரி அது சின்ன முள்ள உங்களுக்கு எதில் வைக்கணும் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10:35 வச்சிருக்கேன். மறுபடியும் நான் வந்து மிடில் பட்டனை பிரஸ் பண்றேன். சேம் பாஸ்வேர்டு நம்ம மறுபடியும் ஒரு தடவை கூட கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் மிடில் பட்டனை பிரஸ் பண்ண இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். தேவையான ஆன்சர் கொடுத்துட்டு உள்ள போயிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ட்ரிக் இந்த கிளாக்குள்ளால இருக்கு அப்படின்றது யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த 5 அப்ளிகேஷன் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.